வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புகள் விலகி போனால் கவலைப்பட வேண்டாம், அதைவிட சிறந்தது ஒன்று உங்களுக்காக காத்திருக்கிறது என்ற அர்த்தம். அதை பற்றின ஒரு குட்டி கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கணினி நிறுவனத்தில் தரை துடைக்கிற வேலைக்காக ஆள் சேர்த்துட்டு இருந்தாங்களாம். அதற்காக நிறைய பேர் வந்திருந்தாங்களாம். அதில் ஒவ்வொருத்தவரையாக தரையை தொடச்சி காட்ட சொல்லியிருக்காங்க. அனைவருமே நன்றாகவே தரையும் தொடச்சி காட்டினாங்களாம். அடுத்து செகண்ட் ஸ்டெப்பாக இன்டர்வியூ வச்சாங்களாம். என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, உங்களுக்கு இமெயில் முகவரி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த தரை துடைக்கிறவரும் இமெயில் முகவரியா அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இமெயில் முகவரி இல்லைன்னா கம்ப்யூட்டர் நிறுவனத்தினலாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவரை வெளியிலையும் அனுப்பிட்டாங்களாம். வெளியில் போன அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருந்திருக்காரு. கையில் ஒரு 100 ரூபா தான் காசு வச்சுருந்துருக்காரு. இந்த 100 ரூபாயை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் பக்கத்தில் காய்கறியெல்லாம் குவி விற்றுட்டு போனாங்களாம். அப்போ தான் அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சாம். பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த 100 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கினாராம். பக்கத்தில் உள்ள தெரு ஃபுல்லாக குவி விற்று அவருக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. மறுபடியும் அந்த காசை வச்சு வெங்காயம் வாங்கியிருக்காரு, மறுபடியும் விற்றாரு. அதே மாதிரியே ஒரு கொஞ்ச நாளில் வெங்காயத்தை வாங்கி விற்று ஒரு மிகப்பெரிய வெங்காய வியாபாரியாகவும் அவர் ஆயிட்டார். ஆனதுக்கப்புறமா பேங்க்கில் பணம் போட்டு வைக்கிறதுக்காக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக பேங்க்குக்கு போயிருக்காரு. அங்கே உள்ள ஒரு வங்கி ஊழியர் கேட்டிருக்காரு, உங்களுக்கு இமெயில் ஐடி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இமெயில் ஐடி அதெல்லாம் எனக்கு இல்லைங்க அப்படின்னு இந்த வெங்காய வியாபாரியும் சொல்லியிருக்காரு. உடனே அந்த வங்கி ஊழியர் சொல்லியிருக்காரு, இமெயில் ஐடியெல்லாம் இல்லாமலே நீங்கள் இந்த அளவு உயர்ந்திருக்கீங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எந்த அளவு உயரத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த வெங்காய வியாபாரியும் சொல்லியிருக்காரு, இமெயில் ஐடி இன்டர்நெட்டெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நான் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரையை தாங்க தொடச்சிட்டு இருந்திருப்பேன், இவ்வளோ பெரிய ஆளாலாம் ஆயிருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கவில்லைன்னா அதை விட சிறந்தது ஒன்று கொடுக்கறதுக்காக கடவுள் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். நாம் தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும். அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல உட்காந்துட்டோன்னா நம்மளை அவமானப்படுத்தியவர்கள், மதிக்காதவர்களின் முன்னால் நாம் உயர்ந்து காட்டணும். நம்மளுடைய தலை நிமிர அவர்கள் தலை கீழே தானாகவே குனியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு கமெண்ட் செய்யுங்க. முருக பக்தர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.